உதயநிதி ஸ்டாலினால் விஜய் முதலமைச்சரானதை இன்றளவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரச்சனையின் மூல வேரே அதுதான். அதனால் விஜய் அரசு எது செய்தாலும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அது தவறாகத்தான் பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மனநிலையிலிருந்து திமுகவும் உதயநிதி ஸ்டாலினும் வெளியே வர வேண்டும். நாளே விஜயின் இமேஜை டேமேஜ் செய்யலாம் என்பதால் இடைத்தேர்தல் பணிகள் அறிவாலயத்தில் சூடுபிடித்துள்ளது. தவேகா ஆட்சிக்கு வந்த பின் தமிழக அரசியல் களம் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிக கடுமையான அதிகார போட்டியை சந்தித்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்தின் தற்போதைய முதல்வர் விஜய் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகிய இரு இளம் தலைவர்களுக்கு இடையேயான யுத்தம் தற்போது உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த அரசியல் யுத்தத்தின் அடுத்த கட்டமாக வரவிருக்கும் 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் களம்தான் முதல்வர் விஜயின் அரசியல் இமேஜை உடைப்பதற்கான பிரதான ஆயுத்தமாக இருக்கும் என எதிர்க்கட்சி தரப்பு நம்புவதாக அறிவாலயத்தில் பேச்சுக்கள் எழுந்துள்ளன. இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் திமுகவுக்கு இழப்பதற்கு எதுவும் கிடையாது. ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் விலகி சென்றுவிட்ட சூழலில் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை கூடினாலும் பெரிய மாற்றங்கள் ஏற்படாது. இருந்தாலும் இப்போதே விஜயின் இமேஜை மக்கள் மத்தியில் டேமேஜ் செய்தால் அது உள்ளாட்சி தேர்தல் மற்றும் லோக்சபா தேர்தலுக்கு பயன்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் கருதுகிறார். அதற்காக உதயநிதி ஸ்டாலின் அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் தீவிரமாக இறங்கியிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் ஆட்சி அமைத்த குறுகிய காலத்திலேயே இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியான தவேகா தோற்றால் விஜயின் பிம்பம் சுக்குநூறாக உடையும். அது முதல்வர் விஜயின் அரசியல் இமேஜுக்கு பெரிய பின்னடைவாக மாறும். தவேகா அரசு மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்ற பிரச்சாரத்தை மாநிலம் முழுவதும் கொண்டு சேர்க்க இதுவே சரியான காய் நகர்த்தல் என்று கருதுகிறார். ஏற்கனவே திருச்சி கிழக்கு பொறுப்பாளராக அன்பில் மகேஷை நியமித்து திமுக பணிகளை தொடங்கிவிட்டது. அதேபோல் அம்பாசமுத்திரம் தொகுதி பணிகளை அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னின்று தீவிரமாக செய்து வருகிறார். இதனால் 6 தொகுதிகளில் 3இல் வென்றால் கூட தவேகா மிகப்பெரிய சேதாரத்தை சந்திக்கும் என்று திமுக கணக்கு போட்டுள்ளது. முரண்பாடு இல்லாமல் விஜய் அரசும் ஆளுநரும் இருக்கிறார்கள். விஜய் அரசு எழுதி கொடுத்த உரையை அப்படியே ஆளுநர் படிக்கிறார் என்றால் தவேகாவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டுவிட்டது என்கிறார் உதயநிதி. இது மிக மிக அபத்தமான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு எப்பொழுது உண்மையாக இருக்கும் என்றால் கொள்கை அளவில் திமுக கடைபிடித்த ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்கள் கொள்கை ரீதியாக மாற்றி அதை ஆளுநர் படித்து ஒரு கொள்கை மாற்றம் நிகழ்ந்திருந்தால் அப்போது இந்த ஸ்டேட்மெண்டில் ஓரளவு உண்மை இருக்கும். ஆனால் அப்படி எதுவுமே இல்லையே. ஒரு பிரச்சனையை கூட உங்களால் சுட்டிக்காட்ட முடியாது. நீங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது ஏதாவது ஒரு கொள்கை சமரசத்தை விஜய் அரசு செய்திருந்தால் இதை நீங்க வச்சீங்கன்னா அது கரெக்ட். இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறார். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என்பது அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பதவி. 59 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கட்சி குழு தலைவர். 75 ஆண்டுகால பாரம்பரியமிக்க ஒரு கட்சியின் எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு அவர் இருக்கிறார். பொறுப்புணர்வுடன் தான் அவர் பேச வேண்டும். துரதிருஷ்டவசமாக அவர் பொதுமேடையில் பேசுவது போல சட்டமன்றத்திற்கு வெளியே நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். தவேகாவுக்கும் பிஜேபிக்கும் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு என்று கவர்னர் உரையை அடிப்படையாக வைத்து ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு முன்வைக்கிறார் உதயநிதி. கொள்கை அளவில் என்ன சமரசம் நடந்தது? அதுதான் அளவுகோல். அரசு எழுதி கொடுத்த உரையை ஒரு கவர்னர் அப்படியே படிக்கிறார் என்பது 2 பேருக்கும் இடையே காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டது என்று சொல்வதா? கையில் கிடைக்கிறது எல்லாவற்றையும் எடுத்து இந்த அரசின் மீது வீச வேண்டும் என்ற அந்த ஒரு கோபத்தின் அடிப்படையில், ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் தான் இந்த குற்றச்சாட்டுகளை உதயநிதி ஸ்டாலின் வைக்கிறார். இந்திய அரசு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட பதவி எதிர்க்கட்சி தலைவர். பதவியில் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று சொல்ல வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற முறையில் உதயநிதி ஸ்டாலினின் நம்பகத்தன்மையை மேலும் மேலும் சிதைக்க வாய்ப்பிருக்கிறது.